ஸ்கூல் 6 படிக்கிறோம். நாங்கள் வந்து SIDP ப்ராஜெக்டுக்காக எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் ஹைவே இந்த ப்ராஜெக்ட் இந்த ஐடியா எடுத்துருக்கோம். இப்போ வந்து எல்லா ஊர் பக்கத்துலேயும் ஹைவேஸ் நிறையா இருக்கும். அதில் வந்து நம்ம இப்போ வந்து பாப்புலேஷன்லாம் எல்லா ஊர்லேயும் அதிகமாகிட்டு தான் இருக்குது, குறையறதில்ல. அதனால் இந்த மாதிரி ஹைவேஸ்க்கு நடுவில்லாம் விண்மில் வச்சா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து கரண்ட்லாம் தட்டுப்பாடு, மின்சாரம்லாம் தட்டுப்பாடில் இருக்குது. அதனால் இதை வச்சா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செட்டப்புக்காக எல்லா ஊர் பக்கத்துமே ஹைவேஸ் இருக்கும். அந்த ஹைவேஸ் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப் நடுவில் கொஞ்சம் செடியெலாம் இருக்கும். அந்த செடி நடுவில் பெருசாக இல்லாத சின்னதாக ஒரு மின் மாதிரி செஞ்சு ஹைவேஸோட எப்பவுமே வெஹிக்கல்ஸ் எப்பவுமே ஸ்பீடாக தான் போகும். அப்போ அந்த மின்னிமெல்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் வச்சோம்னா காரு, பைக்கு, பஸ்ஸு எதாக இருந்தாலும் போகும்போது அந்த ஹை ஸ்பீடில் போகும்போது மின்னிமெல் சுத்த ரோட்டுக்கு சைடில் டர்னிங்கில் போய் விண்டு எனர்ஜி சேவ் ஆகும். அந்த விண்ட் எனர்ஜி வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிசிட்டி விண்மில்ஸ் வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல வைக்காம வில்லேஜுக்கு வெளியே வச்சோம்னா, இப்போ எலக்ட்ரிசிட்டி வெஹிக்கிள்ஸ்லாம் போகும்போது விண்மில்ஸ் சுத்த வில்லேஜில் போய் சொல்கிறாங்க. சில வில்லேஜ்லலாம் கரண்ட்டுமே வராது. அப்போ அந்த விண்மில்ஸ் சுத்த அந்த கரண்ட் வரும். தேங்க்யூ.